வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம திருப்பதி ஏழுமலையான 1 ஹவரில் தரிசனம் பண்ணோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து திருப்பதி ஏழுமலையான் பிரகாரமும் காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவை. நாங்கள் 1 ஹவரில் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணுவோம் நாங்கள் நினச்சே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஆக்சுவலாக ஏழுமலையோட லக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அது எப்படி ஃப்ரீ தரிசனில் 1 ஹவரில் ஏழுமலையானை பார்க்க முடிஞ்சுன்னு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஸ்டெப் வழியாக ஏறி டோக்கன் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ அது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எப்படி நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்தோம் ப்ரீவியஸ் வீடியோன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சிஆர் ஒரு ரூம் புக் பண்ணது எல்லாம் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் எப்படி இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணுன்னு சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போன ரூம் எடுத்துட்டோம். ரூம் எடுத்த உடனே எங்களுக்கு வந்து செக்இன் ஆனது மதியானம் 2 o'clock தான் ரூம் கிடச்சிச்சு. ரூம் கிடைச்ச உடனே நேராக நாங்கள் ரூமில் போயிட்டு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். 3 o'clock ரெடி ஆகிட்டு அங்கேருந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் கேட்டு ஸோ எங்கே வந்து நம்ம 300 rupees டோக்கன் வந்து என்ட்ரிக்கு தரிசனத்துக்கு அப்படின்னு கேட்டு ஃப்ரீ பஸ்ஸஸில் ஏறி இறங்கிட்டோம். அங்கே வந்து அவங்களும் வந்து பஸ்ஸை இறக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் அங்கே இறங்கினோடனே டேரெக்டாக நாங்கள் உள்ளே போனோம். இந்த மாதிரி 4 o'clock ஸ்லாட்டுன்னொன்னே அப்போ டைம் அரௌண்ட் 3:45 ஆச்சு. சரி ஓகேன்னு எங்களையும் உள்ளே விட்டுட்டாங்க. ஏன்னா 15 minutes பிஃபோராக போனதுனால எங்களையும் உள்ளே விட்டுட்டாங்க. நாங்கள் நேராக உள்ளே போனோம். அந்த இடத்துல வந்து க்ரௌடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்யூ வந்து அப்படியே ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்களும் சருன்னு வேகமாக உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 1 kilometerக்கு நேராக உள்ளே போயிட்டே இருந்தோம். அப்போ வரைக்குமே எங்களுக்கு எந்த ரஷ்ஷுமே இல்லை. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு இருக்க சொல்ல உங்கள் இடையில வந்து ஒரு இடத்தாண்ட பிரிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுற இடம் இருக்குது, ஷட்டர் மாதிரி. ஸோ அங்கே போகும்போது ஃபுட்டு தருவாங்க. ஸோ அங்கே வந்து பிரியிற இடம் மாதிரி வந்துச்சு. அங்கே வந்து சில பேர் வந்து நாங்கள் விஐபி. ஸோ அவங்களோட நாங்கள் அப்படியே மெர்ஜ் ஆகிட்டோம். அங்கே ஃபுட்டு சாப்பிட்ற இடத்தாண்ட அவங்களோட மெர்ஜ் ஆனோடனே அங்கே வந்து பால் கொடுத்துருந்தாங்க. பால் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மெர்ஜ் ஆகி உள்ளே போனோம். அப்படியே சரு நேராக உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து வேறு ஒரு டோர் ஒன்று ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ அது வழியாக போக சொல்லி செக்யூரிட்டி அமுச்சு விட்டாங்க. அது இன்னுமே ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ வந்து டோக்கனே இல்லாமல் சர்வ தரிசனத்துக்கு க்யூவில் நிற்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் போகிற இந்த குடோனில் வந்து ரஷ்ஷே இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போகிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். நாங்கள் ஒரு 10 பேர் மட்டும்தான் நடந்து போயிட்டே இருந்தோம். யாருமே இடையில யாருமே இல்லை. ஸோ அப்படியே ஃப்ரீயாக நடந்து போயிட்டே இருந்தோம். அங்கே ஒரு பால் குடிச்சதோடு சரி. அதுக்கப்புறம் அங்கே வந்து சுவாமி கிட்ட போகும்போது அங்கே ஒரு இடத்தாண்ட ஒரு கூண்டில் போட்டு அடைப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்தாண்ட போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆனோடனே அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து சாம்பார் சாதம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனோடனே அங்கே சாம்பார் சாதம் சாப்பிட்டு நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரியல, அங்கே போன உடனே எங்களுக்கு ஃபுட்டு கிடச்சிச்சு. உடனே வந்து அந்த கேட்டும் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த கேட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அங்கே ஓப்பன் பண்ணி விட்ட உடனே நேராக உள்ளே போகிற இடம் நேராக வந்துடுச்சு. அங்கே போனோடனே ஃபோன் எல்லாம் வந்து எதனா இருந்தால் இங்கே லக்கேஜ் கொடுத்துருங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து மொபைலோ இல்லை வாட்சோ எதனா இருந்தால் இங்கே கொடுத்துட்டு போயிடுங்கன்ற அங்கே ஒரு கவுண்டர் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே மொபைல் எல்லாம் வந்து ரூம்லேயே வச்சுட்டு போனதுனால அந்த இடமும் நாங்கள் ஃப்ரீயாக கிராஸ் ஆகி போயிட்டோம். அது முடிஞ்சோடனே இன்னொரு இடத்தாண்ட செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் அங்கே கொடுக்காம வந்தீங்கனாலும் அங்கே உள்ள ஒரு இடத்தாண்ட வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. லேடிஸ் தனியாக, ஜென்ட்ஸ் தனியாக. வந்து அங்கே ஒரு டோர் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே என்ட்ராகி தான் நம்ம வெளியே வரணும். ஸோ நம்மகிட்ட எதனா இருந்தால் அதிலே வந்து பீப் சவுண்ட் அடிச்சு டிடெக்ட் ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் கையில் எதனா பேக் எதனா வச்சிங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்கேனருக்குள்ளே உங்கள் பேக் வச்சு அந்த பேக்கையும் ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் க்யூவில் நீங்கள் உள்ளே போன உடனே அங்கே வந்து நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வேலிடாக என்ட்ரி பண்ணுறதுக்காக ஒரு தனி க்யூ இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்கள் டோக்கனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களா, உங்களோட ஃப்ரீ தர்ஷன் டோக்கனை அதில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணி அங்கே வெரிஃபைட்னு ஒரு டிக் வந்துடும் சிஸ்டமில். அது வந்த அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ லெட்டுக்கான இது எலிஜிபிள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாமி தரிசனம் பண்ணுறதுக்கும் உள்ளே போக அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோராக நீங்கள் ஸ்டெப்பில் வரும்போது அங்கே வெரிஃபை பண்ணல உங்கள் டோக்கனை, அந்த 1200 ஸ்டெப்பில் அங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணலன்னா இங்கே வந்து வேலிட் இல்லை அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து வேறு கேட் வெளியே அமுச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வந்து உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் மறக்காமல் அங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த டோக்கனை. அங்கே வெரிஃபை முடிஞ்சோடனே நேராக உள்ளே விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3:45 என்ட்ரானோம். 4:45 வெளியே வந்துட்டோம். 5 o'clock வந்து மொபைல் வாங்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.